ஆனா அந்த ரோஸ்மேரி வாட்டர்லயே வெறும் ரோஸ்மேரி மட்டும் போடுறது ஒரு விதம். வெறும் ரோஸ்மேரி லீவ்ஸ் எடுத்துட்டு அதை வந்து சுடுதண்ணில ஒரு 20-25 மினிட்ஸ் 20-25 மினிட்ஸ் நார்மலா எல்லாருமே சொல்றாங்க. நான் வந்துட்டு 40 மினிட்ஸ் வரைக்கும் விடுவேன். ஏன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் திக் ரெட்டிஷ் கலர் உங்களுக்கு வரும். பிளட் ரெட் கலர் உங்களுக்கு வரும். அது இன்னும் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். என்ன பண்ணலாம்னா அதை நீங்க ட்ரைன் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ்ல ஒரு குட்டி பாக்ஸ்ல வச்சுக்கலாம். நீங்க ரொம்ப நிறைய பண்ணக்கூடாது. ஏன்னா அது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 days தான் நீங்க வைக்கணும். அதுக்கு மேல அது கெட்டுரும். அது கெடுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா அது தெரியுதோ தெரியலையோ 10 days once நீங்க ரீப்ளேஸ் பண்றது உங்களுக்கு நல்லது. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா அது கெடுதலே நமக்கு தெரியாது. ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கிறோம். பட் ஸ்டில் 10 days once நம்ம மாத்திடலாம். அதனால நான் கம்மியான குவான்டிட்டி தான் ரெடி பண்ணுவேன். சோ அது நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் நீங்க வந்து வைக்கலாம். தலையில சும்மா ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டீங்கன்னா ஈஸி டு அப்ளை. நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நைட்டு தூங்கலாம். ஆனா ரொம்ப நீங்க ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா வாட்டர் தான் இல்லையா? சோ உங்களுக்கு காயாம தூங்குனீங்கன்னா கோல்டு வரும். அதுவும் நீங்க பாத்துக்கணும். நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபேன் கடியிலையோ இல்ல அது லைட்டா ட்ரை ஆக விட்டுட்டு அப்புறம் நீங்க தூங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ரைஸ் வாட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு 5 to 6 hours நல்ல அரிசி வந்து ஒரு வாஷ் மட்டும் ஒரு வாஷ் நல்ல நார்மல் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப அப்படி பிழிஞ்சுலாம் வாஷ் பண்ண வேண்டாம். நார்மல் வாஷ் பண்ணிட்டு ஏன்னா அந்த டஸ்ட் போறதுக்காக மட்டும். அடுத்து வந்துட்டு ஒரு 6-7 hours வந்து அப்படியே ஊற வச்சு ஒரு பவுல்ல வச்சுட்டு அதை ட்ரைன் பண்ணி அதையும் ஓவர் நைட் யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த ஓவர் நைட் நீங்க யூஸ் பண்றது வந்துட்டு ஹேர் growth அண்ட் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். ரோஸ்மேரி வாட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.